சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11வது அதிகாரம் 1வது வசனம். ஏனோக்கு தேவனோடு நடந்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22 மற்றும் 24வது வசனங்கள். பகலோ இரவோ தேவன் அவனை அழைத்த போதெல்லாம் அவன் அவரோடு போக ஆயத்தமாக இருந்தான் என்று இதற்கு அர்த்தமாக இருக்கிறது. அவன் அவரை கேள்வி கேட்டதில்லை. அவன் தன்னையல்ல தேவனை பிரியப்படுத்தினான். இந்த நம்பிக்கையால் அவன் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஒரு தாய் தன் மகளுக்கு ஏனோக்கின் கதையை சொன்னாள். பிறகு யாரோ அவளிடம் ஏனோக்கு எப்படி பரலோகத்துக்கு சென்றான் என்று கேட்டார்கள். குழந்தை எளிய நம்பிக்கையோடு ஏனோக்கும் தேவனும் நல்ல சிநேகிதர்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் நீண்ட நடைப்பயணம் போவார்கள். ஒரு நாள் நடந்து கொண்டு போகும்போது தேவன், ஏனோக், நாம் வீட்டுக்கு போகலாமா என்றார். அவன், ஆம் ஆண்டவரே, நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான். அதனால் அவர்கள் இருவரும் பரலோகத்திற்கு சென்றார்கள் என்றால், இப்படி ஒரு சம்பவம் எப்படி நடக்கும் என்று சிலர் கேள்வி எழுப்புகின்றனர். தேவன் தம்முடைய வார்த்தையில் எதை சொன்னாலும் நாம் எளிய விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் சொன்னார், தேவன் பேசினார் போன்ற சொற்றொடர்கள் வேதத்தில் முதல் 5 புத்தகங்களில் 558 முறையும் பழைய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 2000 முறையும் இருக்கிறது. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனமும் மனிதனின் வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தை என்பதை இது நிரூபிக்கின்றது. என் மனமாற்றத்திற்கு பிறகு தேவனுடைய வார்த்தை என்று நம்புவதற்கு இந்த சொற்றொடர்கள் எனக்கு மிகவும் உதவியது மற்றும் அவருடைய வார்த்தையின் மீது எனக்கு ஒரு புதிய அன்பை கொடுத்தது. ஒரு நாள் ஒரு நபர் என்னிடம் சந்தேகத்தோடு வந்து, வேதத்தின் முதல் பக்கம் முதல் கடைசி பக்கம் வரை தேவனுடைய வார்த்தை என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு நான் ஆம் என்று பதிலளித்தேன். மீண்டும் அவன், யோனா மீனின் வயிற்றில் 3 நாட்கள் இருந்தான் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டான். நான் உறுதியாக நம்புகிறேன். யோனாவின் வயிற்றில் மீன் இருந்தது என்று வேதம் சொன்னால் நான் அதையும் நம்புவேன். வேதத்தில் பல பகுதிகளை நான் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் நான் அதை ஒருபோதும் சந்தேகிக்க மாட்டேன் என்றேன். மனிதர்களின் ரட்சிப்புக்காக தேவன் தம்முடைய வார்த்தையில் சிறிய சொற்றொடர்களை பயன்படுத்துகிறார். முழங்காற்படியிட்டு மெதுவாகவும் முறையாகவும் வேதத்தை வாசிப்பதன் மூலம் பல ஆசீர்வாதங்களை பெறலாம். நாம் வாசிக்கையில், கர்த்தாவே, என் தேவையின்படி என்னிடம் பேசும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். பின்னர் வார்த்தையின் மீது அமைதியான தியானம் மூலம் பல மறைந்திருக்கும் ரகசியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படும். வேதத்தின் சில உண்மைகளை வியாதி, சோதனை, பிரச்சனைகள் மற்றும் தனிமை நமக்கு வெளிப்படுத்தும். இது தேவனுடைய வார்த்தை மற்றும் பரிசுத்த ஆவியானவர் நமது சிறந்த ஆசிரியராகவும் இருக்கிறார். நோவாவின் காலத்தில் வேதத்தில் உள்ள பெருவெள்ளம் பற்றிய பதிவை பலர் சந்தேகிக்கிறார்கள். ஆனால் பல உயரமான மலைகளில் கடல் விலங்குகளின் புதைப்படிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போது ஒரு காலத்தில் இந்த மலைகள் எல்லாம் தண்ணீரால் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர்கள் நம்பினார்கள். பேழையை கட்டும்படி நோவாவுக்கு தேவன் கட்டளையிட்ட போது அவன் உடனடியாக வரவிருக்கும் நியாய தீர்ப்பை நம்பி கீழ்ப்படிந்தான். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11வது அதிகாரம் 7வது வசனம். அவன் தேவனை கேள்வி கேட்கவில்லை. அவனுடைய வேலையாட்கள் அவனை கேலி செய்திருக்க வேண்டும், ஆனால் அவன் தேவனை விசுவாசித்தான். அவனுடைய விசுவாசத்தின் காரணமாக நீதிமானாக்கப்பட்டான். நம்முடைய விசுவாசத்திற்காக நாமும் பல ஏளனங்களை சந்திக்க நேரிடலாம், ஆனால் இத்தகைய அனுபவங்கள் நமக்கு பலமான விசுவாசத்தை தரும்.